வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தாங்க வந்து சொல்ல போகிறேன். எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த ப்ராசஸ்க்கு உங்களோட கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். சேலரின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப் டு 70,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. இது முழுக்க நிரந்தரமான அரசு வேலை தான். இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 8/3/2025 தாங்க அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட். ஸோ தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்ட்டெல்லாம் வந்து விட்டுருக்காங்க, உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும், ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னு வந்து பாருங்கள். February 4, 2025 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டுட்டாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அது இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 8/3/2025 தாங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க வந்து எந்த மாதிரியான போஸ்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் வந்து இவங்க வந்து எடுக்கிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 241 வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்களோட சேலரி பேக்கேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேவாக 35,400 வந்து பேசிக் பே. அது கூட வந்து மித்த அலவன்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 72,040 வந்து பெர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கிற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருந்தாவே போதுமானது. அதாவது எனி டிகிரி முடிச்சிருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மினிமம் ஸ்பீட் குவாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து இங்கிலீஷில் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது கம்ப்யூட்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் போதும் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுறக்கான நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதும். இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். நீங்கள் இந்த ஜூனியர் கோர்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரெக்குயர்மெண்ட். அதாவது ஏஜ் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 இயர்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது வந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து SC/ST கேண்டிடேட்ஸ்னால் +5 இயர்ஸ் வந்து இந்த ஏஜ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். OBC கேட்டகரிஸ் இருக்கிறீங்கன்னா அதே மாதிரி +3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனு PWD கேண்டிடேட்ஸ்க்குன்னு அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் எந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அதோட ஸ்கீம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பேப்பராக தான் வந்து இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர் வந்து இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து 50 கொஷின்ஸு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் காம்பன்சேஷன் கூட இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25 வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஷின்ஸு, 25 வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ். இதுக்கு வந்து 2 hours வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் வந்து நடக்கும். 25 கொஷின்ஸ் வந்து இருக்கும். அதுவும் சேர்ந்து வந்து 2 hours வந்து கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங்கு, அதாவது இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணணும். 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 minutes வந்து தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேசேஜ் இருக்கும், ப்ரீஸ் ரைட்டிங் இருக்கும், அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் எல்லாம் வந்து இருக்குது. இதுக்கு வந்து 2 hours வந்து டைம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் டெஸ்ட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அண்ட் OBC கேண்டிடேட்ஸ்க்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா SC/ST எக்ஸ் சர்வீஸ் மேனு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர் கேண்டிடேட்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 rupees நீங்கள் வந்து பே பண்ணால் போதுமானது. ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் மூலிமா தான். அது இந்த வெப்சைட் மூலிமா தான் போய் பண்ண முடியும். அதையுமே அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அது நான் ரீஃபண்ட் ஆகாது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து 5/2/2025 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதுலேருந்து 8/3/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மதுரை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேலம். நெக்ஸ்ட் வந்து வேலூர். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அண்ட் நாகர்கோவில். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த மாதிரி இவ்வளோ இடத்துல வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருக்குது. பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியே வந்து சென்டர் வந்து இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து எது பக்கமோ எது வந்து போகிறக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குமோ பக்கத்து டிஸ்ட்ரிக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸான திங்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எலிஜிபிள். ஏன்னா இவங்க எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்கல. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும் பக்கத்தில் ஒரு நல்ல சேலரியே வந்து கொடுக்குறாங்க. அதாவது 72,000 அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கே ஒரு சூப்பரான சேலரி. உங்களுக்கு இந்த டைப்பிங் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தாவே வந்து போதுமானது. நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.